ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் லேர்ன் டு கோட்ஸ். இன்றைக்கி HTML டே 4 என்ன பார்க்க போகிறோம்னா HTML கொட்டேஷன் ஆர் ஃப்ரேஸ் டேக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா ஒரு 9 டைப் இருக்குது. என்னென்னா பிளாக் வேர்ட்ஸ், இது கொட்டேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கியூ டேக் வந்து ஷார்ட் கொட்டேஷன்னா சின்ன கொட்டேஷன் கூட யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து அப்ரிவேஷன்னா ஏபிபிஆர் டேக் வந்து அப்ரிவேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த அட்ரஸ் வந்து அட்ரஸ் டேக், அதாவது ஒருத்தவங்களோட கான்டாக்ட் வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த அட்ரஸ் டேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து சைட் டேக் வந்து ஒரு ஒர்க்கோட டைட்டில் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோ வந்து ஒரு பை டைரக்ஷனல் கொட்டேஷன் சொல்லுவாங்க. அப்புறம் கோட் டேக் வந்து இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் கோடில் எழுதுனா எப்படி இருக்குமோ அதை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த கோட் டேக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து டிஎஃப்என்னா இது டெஃபினேஷன் டேக்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி காட்டுறதுக்காக இந்த டிஎஃப்என் டேக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து கடைசியாக இந்த கேடிபி டேக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, கீபோர்டு இன்புட்ஸ் கொடுத்தா நம்ம எப்படி இருக்குமோ அந்த இன்புட்ஸ் வந்து அப்படியே ப்ரௌசரில் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த கேடிபி டேக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டெமோவில் பார்ப்போம். விண்டோஸ் போய்ட்டு சப்ளைம் எடிட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த HTML ஸ்டைல்ஸ்ன்னு இருக்குங்களா, இதை ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் எஸ்ன்னு கொடுங்க. இப்போது கொட்டேஷன் கொடுத்துக்கோங்க. .htmlனு மறக்காமல் கொடுத்துக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போது HTMLனு கொடுத்து ஒரு டேப் மட்டும் கொடுங்க. டிஃபால்ட் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு வந்துடும். இந்த டைட்டிலில் HTML கொட்டேஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ சேவ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ப்ரௌசரை கொடுத்து ப்ரௌசரில் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, HTML கொட்டேஷன் நம்மளுக்கு ஷோ ஆகுதுங்களா. இப்போ இந்த கொட்டேஷன் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பேராகிராஃப் தேவை. நம்மளுக்கு புதுசாக ஒரு பேராகிராஃப் க்ரியேட் பண்ணால் அது கீவேர்டு வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்போம். LOREMனு கொடுத்து ஒரு டேபு கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே ஒரு பேராகிராஃப் வந்து நம்மளுக்கு வந்துடும். நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். நமக்கு ஒரு பேராகிராஃப் வந்துடுச்சுங்களா. இதை பார்த்தா இங்கே ஸ்பேஸாக இருக்குங்களா, கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கா. இதை ஃபுல்லாக நம்மளுக்கு ஈவனான ஸ்பேஸு கடைசி வரைக்கும் வரணும்னா இங்கே பாடியில் ஸ்டைல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டைல் ஆட் பண்ணி டெக்ஸ்ட் அலைன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஜஸ்டிஃபைன்னு கொடுத்துடணும். ஜஸ்டிஃபைன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லா லைனுமே ஸ்ட்ரெயிட்டாக வரும். இந்த லாஸ்ட்டில் வந்து அன்ஈவன் ஸ்பேஸில் இருக்காது, நீட்டாக இருக்கும். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்ப்போம். பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக ஈவனாக இருக்குங்களா, நீட்டாக இருக்கா. இப்போது இதில் பிளாக் வேர்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் ஹச்ஆர் டேக் ஹரிசானல் டேக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஹரிசானல் டேக் டைப் பண்ணிவிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இங்கே ஒரு ஹரிசானல் லைன் வந்துச்சுங்களா. இது கீழே நம்ம டைப் பண்ணால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நீட்டாக தெரியும். இங்கே பிளாக் வேர்ட்ஸ்னு கொடுத்துக்கிறேன். இந்த கண்டென்ட்டுக்குள்ளே வர்றது எல்லாமே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தனியாக தெரியணும். அதாவது குறிப்பிட்ட மார்ஜினை வந்து இருக்கும். லெஃப்ட்லேருந்து கொஞ்சம் மார்ஜின் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்கு. பிளாக் வேர்ட்ஸ் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு கண்டென்ட்லேருந்து இன்னொரு கண்டென்ட் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறதுக்காக வந்து பிளாக் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம பேராகிராஃப் கீவேர்ட் டைப் பண்ணிக்குவோம். டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணிவிட்டு நம்ம பிளாக் வேர்ட்ஸ்க்குள்ளே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கோம். அதே பேராகிராஃப் தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்க்குறோம். பார்த்தீங்களா, இது சுற்றிலும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இன்டென்ட் ஆகிருக்குங்களா, மார்ஜின். இதுதான் இந்த பிளாக் வேர்ட்ஸோட பர்பஸ். அடுத்ததாக கியூ டேக்னா ஷார்ட் கொட்டேஷன்னா
இதுதான் க்யூ டேக்னு சொல்லுவாங்க இந்த கொட்டேஷனை தான். இப்போ நம்ம பார்ப்போம், இதே பேராகிராஃப்லேயே பார்ப்போம். எனக்கு இதிலேருந்து இந்த கமா வரைக்கும் கொட்டேஷன் வேணும் அப்படின்னா க்யூ டேக் யூஸ் பண்ணிக்கோங்க. க்யூ டேக் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கோங்க, நம்ம இந்த ஏரியாவில் இங்கேருந்து இது வரைக்கும் எனக்கு கொட்டேஷன் மார்க் வேணும், அதுக்காக க்யூ டேக் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். க்யூ டேக் ஓப்பன் பண்ணி அதுக்கு நடுவில் கண்டென்ட் எழுதிட்டு கடைசியில் க்யூ டேக் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பார்த்தீங்களா க்யூ கொட்டேஷன் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே எண்ட் ஆகிருக்குங்களா. இதுக்காக தான் இந்த க்யூ டேக் வந்து யூஸ் ஆகுது. அடுத்ததாக அப்ரிவேஷன் டேக் என்னன்னு பார்க்க போகிறோம். இங்கே H2 டேக் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஹெட்டிங் டேக் 2 வந்து இங்கன்னா HTML டைப் பண்ணிக்கிறேன் கேப்ஸில். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு HTML வந்து நம்ம என்ன டைப் பண்ணிக்கிறோமோ அதை வந்து ஹெட்டிங் 2ல் வந்து ஷோ ஆகும். இதே அப்ரிவேஷன் டேக்னா என்ன, அப்ரிவேஷன் டேக் யூஸ் பண்ணோம்னா அந்த ஹெட்டிங்கை வந்து கீழே அண்டர்லைன் பண்ணி டாட் அண்டர்லைன் பண்ணி நம்மளுக்கு ஷோ ஆகும். அப்ரிவேஷன் டேக் கொடுத்துக்கிறோம். அப்ரிவேஷன் டேக் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்க்குறோம், சேம் அதே தான் காட்டும். ஏன்னா இங்கே இந்த அப்ரிவேஷன் டேக்கில் ஸ்டார்டிங்கில் டைட்டிலுங்கிற ஒரு அட்ரிபியூட் வந்து கொடுக்கணும். கொடுத்து இந்த HTMLங்கிற டெஃபினேஷனை வந்து இந்த டைட்டில் டேக்கில் வந்து எழுதணும். அது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு எழுதிட்டாங்களா. இப்போ ரெஃப்ரெஷ் சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா இங்கே டாட்டாக ஷோ ஆகும். பார்த்தீங்களா, இப்போது இந்த அப்ரிவேஷன் டேக்கில் அதோட அட்ரிபியூட் டைட்டில் கொடுத்து இதோட இந்த HTMLோட டெஃபினேஷனை எழுதுனா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த HTML டேக் வந்து HTMLங்கிறது வந்து கீழே அண்டர்லைன் பண்ணி டாட் அண்டர்லைன் பண்ணி காட்டும். இல்லைன்னா காட்டாது, நார்மலாக தான் காட்டும். இது வந்து அப்ரிவேஷன் வந்து மென்ஷன் பண்ணி காட்டுறதுக்காக தான் இந்த அப்ரிவேஷன் டேக் வந்து யூஸ் ஆகுது. இப்போ நம்ம அடுத்ததான் அட்ரஸ் டேக்னு என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம H3ன்னு டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அதில் அட்ரஸ் டேக்னு டைப் பண்ணிக்கிறோம் நம்ம ஹெட்டிங் தெரியறதுக்காக. இப்போ ப்ரௌசர் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா அட்ரஸ் டேக்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு அட்ரஸ் வந்து டைப் பண்ணுவோம். ரிட்டன் பைன்னு போட்டால் ஏதாச்சும் ஒரு ஆத்தர் நேம் இல்லைன்னா உங்கள் நேம் கூட போட்டுக்கோங்க. அது கீழே அவங்க ஏதாச்சும் வெப்சைட்டு சும்மா நார்மலாக வெப்சைட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது மென்ஷன் பண்ணிக்கலாங்க. வந்து விசிட் அஸ் அட்டுன்னு போட்டு ஏதாச்சும் ஒரு வெப்சைட் வச்சுருந்தாங்கன்னா சும்மா எக்ஸாம்பிளுக்கு ABCDன்னு போட்டு .comனு போட்டிருக்கோம். அடுத்தது லைனில் அதாச்சும் அவங்களோட அட்ரஸ் டோர் நம்பர்னு போட்டு அதாவது நம்பர்னு போட்டு 1 போட்டு ABS ஸ்ட்ரீட்னு போட்டுக்கிறோம். அப்புறம் கீழே சிட்டி நேம் கொடுத்துக்கிறோம். அது கீழே என்ன கண்ட்ரியோ கண்ட்ரி நேம் கொடுத்துக்கிறோம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்ப்பாங்க ஷோ ஆகுதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகுது. இப்போ நமக்கு ஒரு லைனில் ஷோ ஆகாமல் தனித்தனியாக செப்பரேட்டாக ஷோ ஆகணும்னா பிரேக்குங்கிற ஒரு டேக் வந்து யூஸ் பண்ணணும். இது ஆல்ரெடி பேராகிராஃப் டேக் வந்து பார்த்துருப்போம். இப்போ பிரேக் டேக் கொடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்க்குறோம். லைன்ஸ் எல்லாமே தனித்தனி செப்பரேட் லைனில் வந்து ஷோ ஆகிருக்குங்களா. இப்போது இந்த பிரவீன்ங்கிற அந்த நேம் மட்டும் நம்மளுக்கு வந்து ஒரு லிங்க்காக வந்து இருந்துச்சுன்னா நம்மளுக்கு விசிட் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஹச்ரஃப்னு ஒரு எலமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது ஆங்கர் டேக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு லிங்க் வந்து ரீடைரக்ட் பண்ணணும். டேக் ஓப்பன் பண்ணி இந்த டேக் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஆங்கர் டேக்கை பற்றி நம்ம லேட்டர் அடுத்த கிளாஸை வந்து பார்ப்போம். இப்போ டேக்குள்ளே வந்து ஸ்டார்டிங் டேக்குள்ளே வந்து ஹச்ரஃப்னு கொடுத்துக்கிறோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஆத்தர் அவங்களுக்கு வந்து மெயில் பண்ணோன்னா
இன்னும் இப்படி இந்த எது மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோன்னா மெயில் டூன்னு இருக்கும், மெயில் டூன்னு கொடுத்துட்டு செமிகாலன் கொடுத்துட்டு அவங்க மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அந்த நேமை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க மெயிலுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும், அவங்க மெயிலுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு abc.example.comனு கொடுத்துருக்கேன். இப்போ அதை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்ப்போம். அந்த நேம் மட்டும் நம்மளுக்கு வந்து ப்ளூ கலர் வருதா இல்லையான்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, இப்போ நேம் மட்டும் நம்மளுக்கு வந்து ப்ளூ கலரில் ஷோ ஆகிருக்கு. ஏன்னா ஹெச்எஃப் ஆங்கர் டேக் யூஸ் பண்ணிக்கனால அது மட்டும் நமக்கு வேர்டு வந்து லிங்காக மாறி இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, மெயில் வந்து சென்ட் ஆகிற மாதிரி நமக்கு ஆப்ஷன் காட்டுதுங்களா. இது வந்து ஹெச்எஃபோட யூசேஜ். இது வந்து ஹெச்எஃப் வந்து இதில் வந்து அட்ரஸ் டேக்கில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அட்ரஸ் டேக் ஓப்பன் பண்ணி இங்கே கீழே க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்க்குறோம். இந்த ஃபாண்ட்ஸ் ஃபுல்லாமே இட்டாலிக்காக மாறிடுச்சுங்களா. அவங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து கீழே வந்து கஸ்டமர்ஸ் அவங்க மாதிரி ஷேர் பண்ணுறதுக்கு வந்து இந்த அட்ரஸ் டேக் வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது சைட் டேக் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு ஒர்க்கை வந்து டிஃபைன் பண்ணி காட்டுறதுக்காக. நீங்கள் ஹெச்ஆர்னு கொடுத்துக்கலாம், ஹரிசாண்டல் லைன் கொடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேராகிராஃப் எழுதிக்கலாம். நம்ம இந்த பேராகிராஃப் எடுத்துக்குவோம். இதில் எனக்கு இந்த லெட்டர் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக டிஸ்பிளே பண்ணி காட்டணும்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஓப்பன் பண்ணி சைட்னு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாலிக் ஃபாண்டில் வந்து ஷோ ஆகும். அது வந்து சைட்டோட பர்பஸ். சைட்டுங்கிறது எதுக்குன்னா ஒரு பேராகிராஃபோ ஒரு சென்டென்ஸ்லேயோ டெக்ஸ்ட்டை வந்து டிஃப்ரெண்ட்டாக டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான் இந்த சைட் டேக் வந்து யூஸ் ஆகுது. இந்த சைட் டேகு, இந்த டெஃபினேஷன் டேகு எல்லாமே மோரோவர் சேமாக தான் இருக்கும். நம்ம அந்த டெஃபினேஷன் டேக் வந்து நம்ம இங்கே இந்த பேராகிராஃபில் யூஸ் பண்ணி பார்ப்போம். டிஎஃப்என் டேக் கொடுத்துக்கிறேன், இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்களா, அதே தான். கீழே ஒரு டைப் பண்ணிக்கணும் ஒரு பேராகிராஃபு. ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணிக்கிறோம். இப்போ அதே இது ரெஃப்ரெஷ் பண்ணி ஒரு பேராகிராஃப் வந்துச்சுங்களா. இதே மாதிரி இங்கேயும் ஷோ ஆகுதான்னு பார்ப்போம். ஆனால் இங்கே என்ன டேக் கொடுக்குறோம்னா டிஎஃப்என் டேக்னு கொடுக்குறோம். இங்கே சைட் டேக் கொடுத்துருக்கோம், இங்கே டிஎஃப்என் டேக் கொடுத்துருக்கோம். என்ன சேஞ்சஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரே மாதிரி வருதா இல்லையான்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வருது. ரெண்டுமே இது மோரோவர் சைட் டேக்கும் இந்த டிஎஃப்என் டேக் வந்து சேம் ஒரே பர்பஸ் தான். அடுத்ததான் வீடியோ பை டைரக்ஷனல் கொட்டேஷன் பார்க்க போகிறோம். ஹெட்டிங் H3 டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு நடுவில் session about HTML quotation or phrase tag டைப் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்க்குறோம். பார்த்தீங்களா, நம்ம H3 ஃபாண்ட்டில் ஷோ ஆகுதுங்களா. இதே வந்து இங்கே இந்த வீடியோ டேகை யூஸ் பண்ணோம்னா
எப்படி வரும்னா இந்த லெட்டர்ஸ் ஃபுல்லாமே நம்மளுக்கு ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகும். அதாவது வேர்டு மட்டும் இல்லை, லெட்ரு ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகும். இதெல்லாம் காப்பி எடுத்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக காமிக்கிறேன். இது ஒரு காப்பி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதில் வீடியோ டேக் வந்து இன்சர்ட் பண்ணி பார்க்குறோம். ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதை சேவ் பண்ணி பார்க்குறோம். எந்த சேஞ்சஸுமே ஆகலை. ஏன்னா இந்த டேக் வந்து ரன் ஆகும்னா இதுக்கு ஒரு அட்ரிபியூட் கொடுக்கணும். இங்கே வந்து டிஐஆர்னால் இதை டேரெக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணோம். இப்போ நம்மளுக்கு நார்மலாகவே எந்த ஒரு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணாலும் லெஃப்ட் டு ரைட்டில் தான் மூவ் ஆகும். வீடியோ டேக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஒரு ரைட் டு லெஃப்ட்டு, இந்த லெஃப்ட் டு ரைட்டை வந்து மாற்றி நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ டேக் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த டைரெக்ஷன் வந்து நமக்கு இப்போ லெஃப்ட் டு ரைட் இருக்கா, இப்போ நம்மளுக்கு ரைட் டு லெஃப்டில் வேணும். அப்போனா R2Lன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வேர்டிங் இந்த லெட்டர் ஃபுல்லாகவே லெஃப்ட் டு ரைட்டில் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். அதாவது ரிவர்ஸில் லெஃப்ட்லேருந்து அப்படியே லெஃப்டில் இருக்கிற ரைட்டில் போகும், அப்படியே இன்வர்ஸாக மாறிடும். பார்த்தீங்களா? இந்த பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ டேக் வந்து யூஸ் ஆகுது. அடுத்ததாக கோட் டேக் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இதுக்கு ஒரு S2 டேக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து டேப்னு போட்டு ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணுறோம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் எப்படி டிஃப்ரென்ஸாக இருக்குது. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் லெட்டர்ஸில் ஒன்று தான், ஆனால் இந்த ஃபாண்ட்டு வேறு மாதிரி இருக்குது, இந்த ஃபாண்ட்டு வேறு மாதிரி இருக்குது. இது கம்ப்யூட்டர் ஃபாண்ட் மாதிரி இருக்குது. இது நார்மல் ப்ரௌசருக்கு ஏற்ற மாதிரி ஃபாண்ட்டு மாறி இருக்குது. நம்மளுக்கு ப்ரோக்ராமிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி கோடு வந்து நம்ம ப்ரௌசரில் வந்து ரன் ஆகணும்னா இங்கே வந்து கோடுன்னு ஒரு டேக் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டேக் மாதிரி இங்கேயே ஷோ ஆகும். பார்த்தீங்களா? சேம் இதே மாதிரி இங்கே தான் ஒரு கோடிங் யூஸ் பண்ணுறோம்னா அது வந்து ப்ரௌசர் அப்படியே நமக்கு ஷோ ஆகணும்னா இந்த கோட் டேக் வந்து யூஸ் பண்ணால் ஈக்குவலாக அது வந்து இன்பில்ட்டாகவே பிளாக் லெட்டர்ஸில் தான் இருக்கும். மோனோஸ்பேஸுங்கிற ஃபாண்ட்டில் பிளாக் லெட்டர்ஸில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கோட் டேக்கும் இந்த KDB டேக்கும் ரெண்டுமே சேம் தான். அங்கே கோட் யூஸ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணோம். இந்த KDB டேக் வந்து ஒரு கீபோர்டு இன்புட் வந்து கொடுக்கும்போது யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நார்மலாக இங்கே ஒரு டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி காட்டுறாங்க. இப்போ KDB டேக் என்ன பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு போட்டு காமிக்கிறேன். Ctrl+C ஈக்குவல் டு காப்பியா, இதே காப்பி எடுத்துட்டு நான் கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்களா நார்மல் லெட்டர் அடர்ந்து தெரியுதுங்களா? அதே இது வந்து நீங்கள் வந்து இங்கே KDBன்னு கொடுத்துட்டு கீழே கொடுத்துக்குவோம். KDBன்னு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அதாவது கம்ப்யூட்டர் ஃபாண்ட் மாதிரி இதே ஃபாண்ட் மாதிரி வந்துடும். பார்த்தீங்களா? Ctrl+C = காப்பி. சேம் இது ரெண்டும் ஒரே தான். இங்கே H2ல் கொடுத்துருக்கோம், இங்கே நார்மல் பேராகிராஃபில் கொடுத்துருக்கோம். ரெண்டுமே ஒரே பர்பஸாக யூஸ் ஆகுது. இந்த KDB வந்து எங்கே கீபோர்டு கீஸில் யூஸ் பண்ணுறோமோ ஸ்பெசிஃபிக்காக அங்கே மட்டும் யூஸ் பண்ணோம். இந்த கோட் டேக் வந்து நம்ம ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வந்து ப்ரௌசரில் வந்து ஷோ பண்ணோம்னா இந்த கோட் டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த செஷன் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து கமெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். HTML கமெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க.